சமுதாயத்துக்கு மத்தியிலே பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்ற காலத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே மீலாது பெருவிழா, மீலாது நபி, இதை கொண்டாட சொல்லி மார்க்கம் சொல்லுகிறதா, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, ரசூலுல்லாஹ் கொண்டாடினார்களா என்றெல்லாம் இன்றைக்கு கேள்விகள் கேட்கின்ற பொழுது குர்ஆனில் இல்லையே, ஹதீஸில் இல்லையே சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல அல்லாஹ் தான் இந்த மீலாது விழாவை கொண்டாடினான். முதலில் ஆலமுல் அர்வாஹிலே வைத்து பெருமானுடைய வருகையை பற்றி என்னைக்கு இந்த உலகையெல்லாம் படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உறுதி அதுதான். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّنْ كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ النَّبِيِّينَ, நபிமார்களை எல்லாம் ஆலமுல் அர்வாஹிலே வைத்து அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்கிறான். ஆலம் அர்வாஹ் தெரியுதா? இந்த உயிர் மட்டும் வாழ்ந்த உலகம். அல்லாஹ் அதை முதல்ல படைச்சான். அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த உலகிலே உடனே